என்னப்பா? என்ன இன்னைக்கு சமையல்? இன்னைக்கு வடி பிரியாணி செய்ய போகிறோம்ப்பா. பாஸ்மதி வடி பிரியாணி. பாசுமதி அரிசியில் வடி பிரியாணிப்பா. என்ன எனக்கு பிரியாணி நீ செய்யணும்னு தோணிச்சு செய்கிறோம்பா. சரிம்மா. ஏன் வெளியில் வந்து உட்காந்துருக்கோம்? கொஞ்சம் காத்தாட செய்வோம். காத்தாட செய்வோம். சரி வாங்க, என்னென்ன பொருள் போடணும்னு பார்ப்போமா? பார்ப்போமாப்பா. சரி. 400 வெங்காயம்ப்பா. தக்காளி 400ப்பா. தக்காளி 400. நெய் கடைசியில் ஊற்றுறதுக்கு ஒரு 100 நெய்ப்பா. சரிங்கம்மா. காக்கட்டு புதினாப்பா. புதினா காக்கட்டு. காக்கட்டு கொத்தமல்லி தழை. ஓகே. 2 ஸ்பூனு தனி மிளகாத்தூள். ரைட்டு. 100 முந்திரி பருப்பு. சரி. 1 ஸ்பூனு மல்லித்தூள். ஓகே. 150 தயிர்ப்பா. 150 தயிர். 50 பூண்டு 100 இஞ்சி 150 அதுவும் அரைச்சி நல்லா வலுவலுன்னு வச்சுருக்கேன்ப்பா. சரி. பூவு, ஏலக்காய், கிராம்பு, பட்டை 50 கிராம் 4 சேர்ந்து. சரி. பச்சை மிளகாப்பா ஒரு 5 பச்சை மிளகா. 5 பச்சை மிளகா. பச்சை மிளகா காணா? இந்த இருக்குப்பா. 5 பச்சை மிளகா. 5 பச்சை மிளகா. கடலை எண்ணெய்ப்பா. சரிம்மா. 200 எண்ணெய் ஊற்றணும்ப்பா. 200 எண்ணெய் ஊற்றணும். சரி. இது 1 லிட்டருப்பா. இல்லை 200 ஊற்றணும். சரி. கறி 1 கிலோப்பா. 1 கிலோவா? லெக் பீஸாக எடுத்துகிட்டு வந்துட்டீங்க? ஆமாப்பா. இன்னைக்கு வந்து அரிசி பாஸ்மதி அரிசியை தனியாக வேக போட்டுருவீங்க. பாஸ்மதி அரிசியப்பா தனியாக வேக போட்டு வடித்து மசாலெலாம் பிரியாணிக்கு சேர்த்துட்டு கறியில் அதை அப்படியே போட்டு தம் போட்டுருப்பா சுடு தண்ணியில். ஓகே. ஓகேம்மா. ஸ்டார்ட் பண்ணுவோமா? பண்ணுவோம்பா. அடுப்பு பற்ற வச்சுட்டேன்பா. சரிங்கம்மா. எண்ணெய் ஊற்றட்டா? ஊற்றுங்க. 200 எண்ணெய் ஊற்றணும்பா. 200 எண்ணெய். எண்ணெய் தாப்பா அந்த இதுக்கு கடலை எண்ணெய்ப்பா. நல்லா எண்ணெய் ஊற்றுறீங்க. எண்ணெயிலேயே வேகணும். ஆமாம். 200 எண்ணெய்ப்பா. சரி. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எண்ணெய் காஞ்சோன்னு போடுறேன்பா. சரி. சட்டி பெருசாக இருக்கு. 2 கிலோ சட்டியா? ஆமாம், எல்லாம் சேர்ந்தா 2 கிலோ வந்துடுது இல்லைப்பா. ஆமாம். வெங்காயத்தை போடுறேன்பா. நல்லா பொரிஞ்சிருச்சு. வெங்காயம் போடுறேன். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும்பா. வாசம் வருதா? நல்லா வருது. பட்டை, லவங்கம், ஏலக்காய் போட்டு வெங்காயத்தை போட்டு வணக்குனா அந்த வாடை வந்துடும். வெங்காயம் எப்படிமா நார்மலாக வேணுமா? சிகப்பு நேரத்தில் நல்லா வேகணும். நல்லா நேரம் வர வரைக்கும். ஆமாம், வர்ற வரைக்கும் வேகணும்பா. சரி, எப்படி இருக்கு? நல்லா வருது. இப்போ அந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய் இது போட்டு வெங்காயம் போட்டு எண்ணெய் ஊற்றின வாசமே பிரியாணி வாசம் மாதிரி வருதுப்பா. இன்னும் பண்ணவே ஆரம்பிக்கல, நல்லா வருது. 3/4 பதத்தில் வதங்கிருச்சுப்பா. சரிம்மா. கொத்தமல்லி தலையை போடுறோம்ப்பா. காக்கட்டு இருக்குப்பா. இந்தா இப்படி போடணும். அந்த எண்ணெய் இதுலேயே போட்டுடணும். ஓகே. கொத்தமல்லி தலை நல்லா வதக்கணும். இதையும் காக்கட்டு கொத்தமல்லி தலை. ஆமாம், காக்கட்டுப்பா. கொத்தமல்லி தலை, புதினா, எண்ணெய், வெங்காயம், இஞ்சி பூண்டு இதுக்கு தான்ப்பா பிரியாணியே. புதினாப்பா காக்கட்டு. புதினா காக்கட்டு. ஆமாப்பா. எப்படி வாசம் வருது? கொத்தமல்லி தலைக்கே வாசம் வருது. ஆமாம். நல்லா வதங்கணும். சூப்பராக வாசம் வருது. வாசம் வருதாப்பா. பிரியாணிக்கு இந்த 4 பொருளுமே நல்லா வாசம் வரும். ஆமாம், கரெக்டு. ஆஹா, சூப்பராக வருது. காற்றுக்கு அதுக்கு மூக்குக்குள்ள துளைக்குது. இப்போதான் ஆரம்பிக்கக்குள்ள எவ்வளோ வாசம் வருது. குப்பு 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 குப்புன்னு வருது. 150 அரைச்சி வச்சிருக்குல்ல. ஆமாம். இஞ்சி பூண்டு இப்போ அதுக்கு மேலே வாசம் வரும்பா. பச்சை வாடை போகணும்பா. இஞ்சி பேஸ்ட்டு. பூண்டு கம்மியாக இருக்கணும்பா. சரிம்மா. இஞ்சியை கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் பிரியாணிக்கு. நல்லா இருக்கு. இப்போ பார்ப்பா எப்படி வதங்குது. நல்லா இருக்கா? நல்லா வதங்குது. 2 ஸ்பூன் தனி மிளகாத்தூளுப்பா. ஓகே. போடுறேன். 2 ஸ்பூன் போட்டிருக்கேன்பா. சரிம்மா. இது எண்ணெயிலே நல்லா வணங்கணும். சரி. அடுத்து தக்காளி 400ப்பா. சரிம்மா. போடவாப்பா?
தக்காளி போட்டு ஆ எண்ணெயிலே வதங்கணும் நல்லா. ஒரு 5 நிமிஷம் எண்ணெயிலே கொதிக்கணும். குடிக்க மட்டும் விடக்கூடாது. அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும். சிம்பிள் வச்சிருக்கணும்பா. சிம்ல வச்சு. ஆமா. தக்காளி போட்டுக்கோங்களப்பா. தக்காளி எல்லா சாமானும் சேர்ந்து எண்ணெயில வணங்கி வர 5 நிமிஷம் ஆகும். 5 நிமிஷம் ஆகும். அதுக்குள்ள நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஆமா, இதெல்லாம் பிடிக்கணும். இந்தா இப்படி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா வதங்குலப்பா. எண்ணெயில நல்லா வதங்கும் போது 5 பச்சை மிளகாப்பா. சரிம்மா. போடுறேன்பா. இந்த மல்லித்தூள் போட்டுருணும்பா. மல்லித்தூள் சும்மா 1 ஸ்பூன். ஓகே. அதையும் நல்லா கிண்டி விடணும். சூப்பர். பிடிக்காம வதக்கணும்பா. அடுத்து மசாலா எல்லாமே கலந்துடணும். கட்டி தேய்ப்பது வீட்டில் போட்டது ஊத்துறேன் பாரு. நல்ல கட்டியா இருக்கும். இதையும் பிடிக்க விடாம நல்லா வணக்கணும். எப்படி வாசம் வருது? சூப்பரா வருது. இதுப்பா இதுக்கு பிரியாணிக்கு எல்லா பிரியாணிக்குமே இஞ்சி பேஸ்ட்டு, பட்டை லவங்கம், எண்ணெய், தக்காளி, கருவேப்பிலை, புதினா இந்த மாதிரி ஐட்டம் போட்டோம்னா நல்லா இருக்கும். சரி, சூப்பரா இருக்கும். சரி, 1 கிலோ பிரியாணிக்கு இந்த மாதிரி அளவு எடுத்து நீங்க போடுங்க. சூப்பரா ஒரு பயப்படாம செய்யலாம். இப்போதைக்கு 1.5 ஸ்பூன் உப்பு போடுறேன்பா. சரி. இந்த பாருப்பா, இந்த வதங்கி வர்றதுக்காக 1.5 ஸ்பூன். அப்புறம் தேவைப்பட்டா அப்புறம் போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் பண்ணிக்கலாம். எப்படி வதங்குது? நல்லா வதங்குது. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம்பா. எவ்வளோம்மா? 800 mlப்பா. சரிம்மா. கரெக்டாக அந்த பாட்டில் 800. ஆமாம், 800 அளவு எடுத்து தான் வச்சுருக்கேன். எல்லாம் அளவு எடுத்து ஊற்றுனா நம்ம பயப்பட வேண்டியதில்லை. நல்ல பிரியாணி வந்துடும். இப்போ கொஞ்சம் வேகமாக வச்சுக்கணும்பா. அடி பிடிக்க விடாமல் 5 நிமிஷம் வேகமாக வச்சு அப்புறம் வந்து நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். வேகமாக வச்சுருக்கேன்ப்பா. 5 நிமிஷம் வேகமாக இருந்து மூடி வச்சுட்டு கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் எடுத்து. அதுக்கப்புறம் நம்ம இது கறியெல்லாம் போட்ட பின்னால் 5 நிமிஷம் வச்சுக்கலாம். கொதிக்கட்டும்பா. மசாலா வெந்துக்கிட்டு இருக்குப்பா. சரிம்மா. அதுக்குள்ள உலைக்கு தண்ணி 3 லிட்டர் தண்ணி ஊற்றி உலை ஊற்றி போட்டு. எத்தனை கிலோ அரிசிமா? 1 கிலோ அரிசிப்பா. 1 கிலோ அரிசிக்கு 3 லிட்டர் தண்ணி இருத்து வச்சுக்கலாம். சரி சரி. அது கொதிச்சதுக்கு அப்புறம் தான் போடணும். ஆமா, அதுக்கு தண்ணி நல்லா கொதிச்சோன்னு உப்பு போடணும். உப்பு போட்ட பின்னால அரிசியை போட்டு அரை பதத்துல வடிச்சு விட்டுறணும். சரி. இந்த பருப்பா நல்லா கொதிக்குதா? இப்போ என்ன பண்ணணும்? 5 நிமிஷம் ஆயிருக்கும். சிம்மில் வச்சுக்குவோம். சரியாப்பா? சிம்மில் வச்சு. இந்த பருப்பா சொல்லுங்கம்மா. நல்லா கொதிச்சிருச்சுப்பா. நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சிருச்சா? கறியை போட்டுருவோம். கறியை போட்டுருவோமா? ஆமாப்பா. சரி, ஓகே. 1 கிலோ கறிப்பா. பெரிய பீஸா வாங்கிட்டு வந்துட்டீங்க. ஆமாம், நல்லா கழுவி வச்சாச்சுப்பா. வாசம் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. இப்போதான் கறியே போடுறேன். அதுக்குள்ள இவ்வளோ வாசம். கரெக்ட். வேகும் போது உடஞ்சிடாதாம்மா? இல்லைப்பா, உடையாது. ஏன்னா அளவு கரெக்டாக வச்சுருக்கோம். தண்ணி அத்தனை நிமிஷம்னு சொல்கிறோம், அதனால நம்ம உடையாது. இந்த பருப்பா பத்தியா? இது என்ன பண்ணணும்? இந்த தண்ணியெல்லாம் வச்சிட்டோம். நம்ம தேவை இருந்தால் அடுத்து நம்ம அரிசி வடிக்கிற தண்ணியை ஊற்றிக்கலாம். ஓகே. இப்போ சிம்மில் வச்சிருக்குப்பா. வேகட்டும். எவ்வளோ நேரம் வேகணும்? இது வந்து கறி ஒரு 5 நிமிஷம் வெந்தா போதும். 5 நிமிஷம் வெந்தா போதும்பா. லோ ஃப்ளேமில். சிம்மில் தான்ப்பா வச்சிருக்கு. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுப்பா. சரிம்மா. இப்போ 2 ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் உப்பு. 3 லிட்டர் தண்ணிக்குப்பா. சரிம்மா. அரிசிக்கு போடுறீங்க? அரிசிக்குப்பா. இப்போ அரிசியை போடுறேன். முதல்ல ஊற வச்சுட்டேன். தண்ணியை வடிகட்டி அது நல்லா பிணையக்கூடாது. அப்படியே சுற்றி இப்படியே அலசி ஊற்றிட்டு நல்ல தண்ணியில் ஊற வச்சு இப்போ அரிசியை போடுறேன். சூடான தண்ணியில் கொதிக்க விட்டு உப்பு போட்டு அரிசியும் போட்டாச்சுப்பா. இப்போ ரொம்ப கிண்டக்கூடாது. லேசாக சைடில் மட்டும் இப்படி கிண்டி விட்டுட்டு அரிசி போட்டாச்சுப்பா. சரிம்மா. அரை வேக்காட்டில் வடித்து அப்புறம் இது கொதிக்கும் போது அதை போட்டுட்டு தண்ணி பத்தலைன்னா நம்ம அரிசி தண்ணியை ஊற்றிக்கலாம். அதாவது வடித்த தண்ணி அரிசி வடித்த தண்ணி கீழே ஊற்றிடக்கூடாது. அதை வச்சிருந்து இதில் பத்தலைன்னா நம்ம ஊற்றிக்கலாம். இந்த அடுப்பில் இப்போ மசாலா வெந்துக்கிட்டு இருக்கு.
அரை வேக்காடுப்பா. சரிம்மா. அந்த அரிசி சோறை எடுத்து பார்க்கும்போது வெள்ளையா வந்த பின்னாடி வடிச்சு விட்டுறணும். முழுசாக வேக விடக்கூடாது. அது வந்து உங்களுக்கு அமைக்க பார்த்தீங்கன்னா உடையாமல் அப்படியே கொஞ்சம் சுமாராக இருக்கணும். ஓகே. அது எடுத்து அப்படியே வடிச்சு விட்டு இதில் போட்டுக்கலாம். ஓகே. இந்த பாருப்பா. நல்லா வந்துருச்சு. இந்த சாப்பாடு வந்து முழுசாக வேகக்கூடாதுப்பா. இது வந்தால் இப்படி இருக்கு உடஞ்சோன்னு அப்படியே எடுத்துடணும். எடுத்து பார்க்கணும். லேசாக உடஞ்சோன்னு அப்படியே எடுத்து வடிச்சு விட்டுருணும்பா. ஓகே. வடிச்சு விட்டுருவோமா? வடிச்சு விட்டுருவோம்பா. கறி போட்ட பின்னாடிப்பா 5 நிமிஷம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம்பா. இந்த ஊட மட்டும் இப்படி ஒரு கிண்டு விட்டுட்டு சரி அரிசியை போடுவோம்பா. ஓகே. கறி உடையில இல்லை? உடையல, கறி உடையாதுப்பா. சரி. அரிசி வந்து நல்லா இங்கே வரும். இப்படி எடுத்து பார்த்துப்பா. அரிசி எடுத்து ஊற வச்சிடணும். இந்த இவ்வளோதான். இதில் வேற ஒரு 10 நிமிஷம் வேகணும்ல. ஆமாம். அதனால் அரிசியை போடுறீங்க. ஆமாம். இப்போ வந்து உங்களுக்கு சிம்மில் வச்சிடணும். ஆமாம், சிம்மில் தான் வச்சிடணும். அரிசி போடும்போது சிம்மில் வச்சிடணும். கொஞ்சம் வேகமாக 5 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சிம்மிலே வச்சிடலாம். வச்சு சுடுதண்ணி தூக்கி மேலே வச்சிடலாம். ஓகே. எடுத்து அப்படியே கொட்டிட்டு இங்கே வார்ப்பா. காமிங்கம்மா. இந்த அரிசி போட்டேன். சரி. போட்டு நீங்கள் தண்ணி இருக்கா இல்லையானா இப்படி ஒரு சைடில் இப்படி குத்தி பார்த்துக்கலாம். தண்ணி கரெக்டாக இருந்தால் தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை. சரி. இப்போ தண்ணி கரெக்டாக இருக்கா? கரெக்டாக இருக்குது. கரெக்டாக இருக்குது. உப்பும் பார்த்துட்டேன்ப்பா. உப்பு பார்த்துட்டீங்களா? உப்பு பார்த்துட்டேன்ப்பா. கரெக்டாக இருக்குது. வேணும்னா போட்டுக்கலாம். உப்பு வேணும்னா போட்டுக்கலாம். அது வந்து அரிசி முதையே போட்டுக்கணும். அரிசி போடுறதுக்கு முன்னாடியே போட்டுக்கணும். உப்பு கரெக்டாக இருக்குது. ஓகே. இப்போ தண்ணி இருக்குது. தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை. அப்படியே மூடி வச்சிடலாம். ஓகே. சரி. 5 நிமிஷம் வேகமாக வைக்கணும்ப்பா. சரிம்மா. வேகமாக வச்சுட்டு அந்த மூடி போட்டுடணும். மூடி போட்டு சுடுதண்ணியை தூக்கி வச்சிடணும். அந்த 5 நிமிஷத்துல சுற்றி புகை வர மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சிம்மில் வச்சு அங்கிட்டு ஒரு 10 நிமிஷத்துல நம்ம இறக்கிடலாம். சூப்பர். வச்சிடலாமா? வச்சிடலாம்ப்பா. இது போடலையா? நெய் கடைசியில் இறக்கும்போது ஊற்றிக்கலாம். இந்த பாருப்பா, சைடில் புகை வருதுப்பா. இனி நம்ம சிம்மில் வச்சுக்கணும்ப்பா ஒரு 10 நிமிஷம். வருதா? அந்த வருது. இன்னும் ஒரு 10 நிமிஷம் நம்ம சிம்மில் வச்சுக்கலாம்ப்பா. அதுக்கப்புறம் இறக்கி பார்க்கலாம். இந்த பாருப்பா. சொல்லுங்கம்மா. நெய் 100 நெய் ஊற்றி முந்திரி பருப்பு வறுத்து அதில் போடுவோம். அது 5 நிமிஷம் ஆயிடுச்சுப்பா. முந்திரி பருப்பு போடுறேன்பா. சரிங்கம்மா. என்ன காஞ்சிருச்சுல நெய்? ஆமாம். போட்டு நல்லா முந்திரி பருப்பில் வேக விடணும். ஆமாம். பொரியணும். கரெக்டாக அப்படியே லேசாக பொன்னிறமாக இந்த பொன்னிறமாக அப்படியே சுற்றிக்கிட்டு இருந்தோம்னா நெய்யில் அப்படியே நல்லா வந்துடும். ரொம்ப கருக விடக்கூடாது. ஓகே. சரியா? அப்படியே தூக்கி பிடிச்சி இந்த வந்துடுச்சு. இந்த சூடே சரியாக இருக்கும்பா. ஓப்பன் பண்ணுவோமா? ஓப்பன் பண்ணுவோம்பா. இந்த வார்ப்பா. சூப்பராக இருக்கு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? ஆமாம். நெய் ஊற்றுரும்பா. சரிம்மா. நல்லா ஊற்றிட்டு பரப்பி விட்டுக்கணும். பரப்பி விட்டுக்கணும். கிளறும்போது உள்ளே போயிரும்பா. எப்பா சொல்லுங்கம்மா. 5 நிமிஷம் ஆயிடுச்சுப்பா. சரிங்கம்மா. எல்லாம் நல்லா வெந்துருச்சு. எல்லா பொருளும் போட்டாச்சுப்பா. சரிம்மா. இப்போ பிரியாணியை உடைப்போம்பா. சரிம்மா. உடைக்கும்போது சைட்லேருந்து எடுக்கணும்பா. என்ன இப்படி எடுத்தா தான் நல்லா இருக்கும். எப்படி இருக்குப்பா? பொண்ணுன்னு உடையில அரிசி உடையாதுப்பா. அது அடியிலேருந்து எடுத்தோம்னா அந்த பொருள் பூரா நல்லா எப்படி இருக்கு? கலர் நல்லா வந்துருக்கு. பீஸ் பாருப்பா, சூப்பராக இருக்குப்பா. பீஸும் உடையலம்மா. எப்படிப்பா உடையும்? இந்தா எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. இங்கே பாருங்க. வாசனை நல்லா இருக்கு. போட்டு பிரட்டக்கூடாது. சைடில் தான் எப்போ இருந்து எடுக்கணும். நடுவில் எடுக்கவே கூடாது. பந்தா இப்படி சைடில் எடுத்து எப்படி இருக்குது? பீஸ்லாம் அப்படியே முழுசாக இருக்குங்க. பாரு, எப்போ எடுத்தாலும் நடுவில் எடுக்கக்கூடாதுப்பா. சைடில் எடுத்து 4 சைடு எடுத்து அடியில் எல்லா பொருளும் போய் சேர்ந்துருக்கும். சைடில் எடுத்து அப்படியே போடணும். ஓகே. பாருப்பா, இப்படி எடுத்துக்கணும். இப்படி ஒன்றும் என்னப்பா அப்பா, பீஸ்லாம் அப்படியே சூப்பராக உடையவே இல்லைடா. இங்கே பாரு, இங்கே பாரு, பீஸ்லாம் உடையல பாருங்க. உடையல. டே
சொல்லுமா. வெளியிலே உட்காந்து டேஸ்ட் பண்ணிடுவோம்டா. பண்ணிடுவோமா? ஆமாம், சரி. நல்லா இருக்குடா பிரியாணி. எடுத்து வைக்கிட்டா? எடுத்து வைங்க. பீஸ் வைக்கிறேன் வச்சு ஊறுதா? நல்லா இருக்கு. சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்குது, வேறு லெவல்ப்பா. நல்லா இருக்குது. இங்கே பாருப்பா. வேறு லெவல். நல்லா வெந்திருக்குப்பா. வெங்காயமாக அதுக்கு வெங்காயம், முட்டை, வேறு நல்லா எல்லாமே நல்லா இருக்குது பிரியாணி எல்லாமே. இதே அளவில் நீங்களும் இந்த பிரியாணியை செஞ்சு பாருங்கள். நல்லா இருக்குன்னு எனக்கு கமெண்டில் போடுங்க. நாளைக்கு பார்க்கலாம். சூப்பர்.